தென்றல், நீங்க பாரம்பரிய அரிசிகளை பத்தி சொல்றதெல்லாம் சரி. நீங்க சொல்றதை கேட்டோம்னா எனக்கும் பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடணும், என் பசங்களுக்கும் பாரம்பரிய அரிசிகள்லாம் செஞ்ச உணவுகளா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் பாரம்பரிய அரிசிகளை வாங்கி சமைச்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கதான் செய்யறேன். ஆனா என் பசங்க என்னவோ இன்னைக்கு கடைகள்ல கிடைக்கக்கூடிய இந்த ஒல்லி ஒல்லியா வெள்ளை வெள்ளையா இருக்கிற அரிசிகளையே சாப்பிட்டு பழகுனதுனால இதுக்கு மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறவங்களுக்கான பதிவு தாங்க இது. நம்மளோட பாரம்பரிய அரிசிகள்லயும் ஒல்லி ஒல்லியா வெள்ளையா இருக்கக்கூடிய ரகங்களும் இருக்குங்க. அந்த ரகங்கள்ல தங்க சம்பா ரொம்ப முக்கியமான அரிசி, 60ஆம் குருவை, மல்லி, வாசனை சீரக சம்பா இந்த அரிசிகள் எல்லாம் கண்டிப்பா பொங்கி கொடுங்க. இந்த அரிசிகள்ல சமைச்சு சாப்பிடும் போது அது பாரம்பரிய அரிசி தான் அப்படிங்கறது உங்க குழந்தைங்களுக்கு தெரியாமலே அதுல உள்ள சத்துக்கள் உங்களுக்கு போய் சேர்ந்துரும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் சென்ட்ரல்ல இருந்து.